அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Bachelor Recipe. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் டே 16 தேவுக்கு நாங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். மிளகு சாதம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மிளகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நல்லா வெடிக்க ஆரம்பிக்கணும், கருகிடக்கூடாது. இதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பல்லு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ குழந்தைங்க இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணுறீங்க அப்படின்னா மிளகு கொஞ்சம் கம்மியாக, சீரகம் ஜாஸ்தியாக, அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ சாதத்தை சேர்த்திக்கலாம். சேர்த்தி முதல்ல நல்லா அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் தான் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ண போகிறோம். முன்னாடியே பொடி போட்டு வணக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் பொடி பண்ணுறோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு மிளகு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், சீரகம் சேர்த்திருக்கேன், கருவேப்பிலை சேர்த்திருக்கேன், உப்பு போட்டுக்கிட்டேன். பாதி வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்டிக்காக கட் பண்ணி பாதி வேக வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே பொடி தான், மிளகு ஜீரகம் சாதத்துக்கு வறுத்து வச்ச பொடி தான் இதுலேயும் சேர்த்துறேன். நல்லா பரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு டிஃபன் பாக்ஸில் மிளகு சாதம், இன்னொரு டிஃபன் பாக்ஸில் உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை. ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நிலக்கடலை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இதுதான் நான் தேவுக்கு பேக் பண்ணி கொடுத்தேன். நீங்கள் என்ன உங்கள் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தீங்க டிஃபன் பாக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.